Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இப்போ வர இருக்கக்கூடிய நாக சதுர்த்தி, இந்த தினமை எப்படி கொண்டாடுவது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு நாக சதுர்த்தி இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாக சதுர்த்தி வருது. இந்த நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி இல்லை நாக பஞ்சமியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த நாள் பொதுவாகவே இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுமே புத்துக்கு பால் தெளிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கமாக வைத்திருந்தார்கள். இந்த ஆடி மாதம் மற்றும் தை மாதம் நம்ம ஏன் நாகங்களை, சர்ப்பங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இது ப்ரீடிங் சீசன். நாகம் முட்டையிடக்கூடிய ஒரு காலம் இந்த ஆடி மாதத்தில். ஸோ நம்மளுடைய ஹிந்து வழிபாடில் பார்த்திங்கன்னா சர்ப்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் எப்பொழுதுமே உண்டு. நீங்கள் எந்த தெய்வம் எடுங்க, பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய முருகப்பெருமானாக இருக்கட்டும், சிவபெருமானாக இருக்கட்டும். சிவபெருமானுக்கு கழுத்தில் இருக்குது. இப்போ மகாவிஷ்ணுவுக்கு அவருடைய படுக்கையே நாகராஜன் தான். ஸோ சர்ப்பம் அப்படிங்கிறது நம்ம ஒரு வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக நம்ம எடுத்துகிட்டுருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, நீங்கள் ஏன்ஷியன்ட் க்ரீக் மித்தாலஜி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை ரோமன் மித்தாலஜி எல்லாம் எடுத்தீங்கன்னா, நாகத்திற்கு அப்படிங்கிற ஒரு வழிபாடுங்கிறது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா சர்ப்பங்களுக்குன்ற வழிபாடு ரொம்ப விமர்சையாகவே இருக்கும். ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள்லேயும் ஏன்ஷியன்ட் க்ரீக் மித்தாலஜியிலெல்லாம் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கத்தான் செய்தார்கள். எப்படி நம்ம பஞ்சபூதங்களை வழிபாடு செய்கிறோமோ, இந்த பஞ்சபூதங்கள் வழிபாடில் இயற்கை வழிபாடுகள், இயற்கையில் இருக்கக்கூடிய மிருகங்களினுடைய வழிபாடுகளும் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் இருந்தது. ஸோ பசுமாட்டுக்கு நம்ம டெய்லி வாழைப்பழம் கொடுக்குறோம், பௌர்ணமியானா கோ பூஜை பண்ணுறோம், யானைக்கு கஜ பூஜை பண்ணுறோம், குதிரைக்கு பூஜை பண்ணுறோம், சுவாமியின் வாகனமான காளைக்கு பூஜை பண்ணுறோம். சுவாமியினுடைய வாகனம் கருடனையும் நம்ம ஒரு தெய்வமாக நினச்சி பூஜை பண்ணுறோம். ஸோ பறவைகளாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், ஊர்வனையில் பார்த்திங்கன்னா நம்ம சர்ப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த நாக சதுர்த்தி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 4வது நாள். இந்த வளர்பிறையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி இதற்கு புராணத்தில் ஒரு வரலாறு உண்டு. கஷ்யப்ப முனிவருக்கு 2 மனைவிகள். இந்த 2மே அக்காவும் தங்கையும், கத்ரு வினயத்தா அப்படின்னு 2. இவங்க சிஸ்டர்ஸ், அக்கா தங்கச்சி. ஸோ அவர் கேட்குறார், உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்க, நான் காட்டுக்கு தபஸ்க்கு போகிறேன். ஸோ உங்கள் 2 பேருக்கு என்ன வரம் வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பேருமே பிள்ளை வரம் கேட்டாங்க. இதில் கத்ரு என்ன பண்ணால், எனக்கு 1000 குழந்தைங்க வேணும், அந்த 1000 குழந்தைங்களும் பலசாலியாக இருக்கணும், அண்ட் அது எனக்கு நாகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாள். ஸோ கத்ருக்கு அவளுக்கு ஒரு அந்த முட்டைகள், அப்போது அது எல்லாத்தையுமே அவள் பாதுகாத்து வந்தாள். இவளுக்கு 2 முட்டைகள், இவளுக்கு 2 ஆண் குழந்தைங்க, அதில் எனக்கு 2 பேருமே ரொம்ப பலசாலிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வினயத்தா கேட்டாள். இந்த கத்ரு 1000 குழந்தைங்க கேட்டாள். ஸோ 1000 முட்டைகள் இவளுக்கு கத்ருவுக்கும், 2 முட்டைகள் வினயத்தாக்கும் கஷ்யப்ப முனிவர் கொடுக்குறார். 500 வருடங்கள் ஆச்சு. இந்த 500 வருடங்களில் கத்ருவோடைய இந்த 1000 முட்டைகளும் எல்லாமே சர்ப்பங்களாக வெளிவந்தன. இதில் ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம சொல்லக்கூடியது அனந்தன், வாசுகி, கார்கோடகன், தக்ஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்கியமான சர்ப்பங்கள் எல்லாம் இது. இந்த வினயத்தாக்கு இருக்கிற இந்த 2 முட்டைகளும் அவன் என்ன பண்ணுறா, 500 வருஷங்கள் ஆறுது, ஆனால் இது என்ன, எனக்கு இப்போ குழந்தை நமக்கு மட்டும் முட்டை அந்த இது ஹேட்ச் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை அவசரத்தில் அவன் எடுத்துடுறான். எடுக்கும் பொழுது ஒரு அறகுறை மனித உருவத்தில் ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை என்ன பண்ணுறது, அவள் அம்மாவுக்கு சபிக்கிறது, நீ என்ன இப்படி ஒரு அறகுறை குழந்தையாக நீ எடுத்ததுனால நீ இன்னும் 500 வருஷங்கள் காத்திருக்கணும் அடுத்த முட்டைக்கு அதிலிருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை, இந்த சாபமிடக்கூடிய இந்த பையன் இவர் பேர் அருணன். இந்த அருணன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா,
சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக இருக்கிறார். 7 குதிரைகளையும் பூட்டி தேர் ஓட்டுறார் இல்லையா, அவர் தான் அருணன். அவர் ஒரு பெரிய சிவபக்தர். அது ஒரு தனி கதை. அவர் எப்படி வந்து சூரிய பகவானுக்கு வந்து ஒரு தேரோட்டியாக போனார் அப்படிங்கிறதுக்கு அவர் சிவபெருமான் கொடுத்த ஒரு அந்தஸ்து. ஸோ இந்த 1000 பாம்புகளும் என்ன பண்ணுறது, அடுத்த அந்த 500 வருடங்கள் கழித்து அந்த முட்டை ஹேட்ச் ஆகுது, வெடிக்கிறச்சே கருட பகவான் வரார். ஸோ இந்த வினயத்தாக்கு பிறந்தது தான் கருட பகவான். அப்போ வினயத்தா வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. எப்படி வந்து தன்னுடைய பையன் வந்து இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டு போயிட்டான் அப்படின்னு. ஸோ இந்த கருடன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கருடனுக்கும் சர்ப்பத்துக்கும் ஆகவே ஆகாது. இருந்தாலும் இவர்கள் வந்து ஒரே அப்பா காஷ்யப முனிவருக்கு பிறந்தவர்கள் தான். ஆனால் சாபத்தினால் இவங்க 2 பேருமே பகையாக இருந்தார்கள். அப்புறம் கருட பகவான் தான் போய் மகாவிஷ்ணுகிட்ட அவர் வந்து இதை எப்படி இந்த சாபத்தை விலக்குவது அப்படின்னு கேட்டு அதற்கான இதை வந்து கருடன் வந்து சாப விமோச்சனத்தை பெற்று வந்தார். ஸோ இந்த நாக சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் வந்து காஷ்யப முனிவர் கத்ருவுக்கும் வினயத்தாக்கும் அந்த முட்டைகளை கொடுத்து இந்த சர்ப்பங்கள் பிறந்த நாளாக கருதப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில். அதனால தான் நீங்கள் வந்து நிறைய ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ப்ப சாந்தி காலசர்ப்ப தோஷ பூஜைகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் பண்ண மாட்டாங்க. ப்ரீடிங் சீசன், இது வந்து முட்டையிடுற காலம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. நம்ம எதற்காக ஒரு ராகு தசை நடக்கிறவங்களோ இல்லை காலசர்ப்ப தோஷம் இருக்கிறவங்களோ இந்த நாக சதுர்த்தியில் நாகத்தை வேண்டுவதற்கோ இல்லை நாகத்திற்கு போய் அபிஷேகம் செய்கிறது, நாகத்திற்கு வந்து நம்ம புற்றுக்கு பால் ஊற்றுவது, இதெல்லாம் எதனால் பண்ணுறோன்னா குழந்தை பாக்கியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷ ஜாதகமாக இருந்தாலும் சரி, ராகுதசை நடக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நாக சதுர்த்தியில் கண்டிப்பாக நீங்கள் நாகத்திற்கு பூஜை பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டிலையே நாகம் வச்சு பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஏற்கனவே நாகம் இருந்துச்சுன்னா அதை ஒரு சின்ன காப்பர் பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாகத்தையும் நடுவில் வச்சுக்கோங்க. ஒரு நாகத்துக்கு பண்ணாலே போகிறோம். உங்கள்கிட்ட 1 தலை 5 தலை 2 இருந்தால் நீங்கள் தாராளமாக ராகு கேத்து சேர்த்து வச்சு பண்ணலாம். ஸோ இந்த அபிஷேகம் எப்படி பண்ணணுன்னா, முதல்ல ஒரு ஸ்பூனில் நல்ல தூய நீரை விடணும், மஞ்சள் கலந்த நீரை அடுத்தது விடணும், பச்சை பால் அடுத்தது விடணும். அதுக்கப்புறம் திருப்பியும் தூய நீர்னால் இதை வந்து நல்லா நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு கொஞ்சம் கருப்பு உளுந்து கொள்ளு இது 2ம் கலந்து அந்த நாகத்துக்கு மேலே அந்த தட்டில் வச்சு அதன் மேல் நீங்கள் நாகத்தை வச்சு புஷ்பம் வச்சு ராகுவினுடைய காயத்ரி சொல்லலாம், கேத்துவினுடைய காயத்ரி சொல்லலாம். ஸோ அனந்தன் வாசுகியை வந்து நம்ம இன்றைக்கி மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது நாகத்தினுடைய சாபம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து கிரகணத்தில் பிறந்திருக்கீங்க, ராகு கேத்து தோஷமுள்ள ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த தோஷ நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த அன்றைய நாளில் நீங்கள் அதை பூஜையில் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நீங்கள் கொண்டு போய் கடலில் விட்டாலும் 3ஆவது நாள் இப்போ நாக சதுர்த்தி பண்ணுறோம் இல்லையா. ஸோ சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி அன்றைக்கி நீங்கள் கொண்டு போய் நம்ம கடலில் வந்து அதை சேர்த்துடலாம். ஜென்ரலாகவே எங்கள் வீட்டில் டெய்லி நாங்கள் நாக பூஜை பண்ணுறோன்னா நீங்கள் அன்றைய நாளில் சிறப்பு பூஜைகள் பண்ணலாம். ஏதாவது ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியமோ அல்லது நீங்கள் வந்து வெல்லம் போட்ட ஒரு பாயசம் வந்து நைவேத்தியமாக பண்ணலாம். ஸோ நாக சதுர்த்தியில் நம்ம நாகராஜன், இந்த சர்ப்பலோகத்தில் இருக்கக்கூடிய நாகராஜன் மற்றும் நாகராணிக்கு நம்ம அன்றைக்கி பூஜை பண்ணுறது தான். இதில் இன்னொரு கதையும் என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா வந்து காளிங்கன் அப்படிங்கிற அந்த சர்ப்பத்தை வந்து அவர் வந்து வதம் பண்ணுறார். ஏன்னா அந்த காளிங்கன் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே வந்து குழந்தைங்க எல்லாரையும் சாப்பிட்றோம். அந்த கடலில் இருந்த ஒரு பெரிய ராட்சச பாம்பு. அப்போ இந்த காளிங்கனை வந்து சுவாமி நர்த்தனம் ஆடி அதனுடைய விஷத்தை வந்து அதெல்லாம் கக்கறது. அதன் மேல் அவர் நர்த்தனம் ஆடி அதை வந்து வதம் பண்ணுறார், கொன்னுடுறார் அந்த சர்ப்பத்தை. அப்போ அந்த காளிங்கனுடைய மனைவி வந்து கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறா, என்னுடைய கணவருக்கு நீ வந்து உயிர் பிச்சை கொடு, நான் வந்து எனக்கு என் கணவர் திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு, அப்புறம் காளிங்கனும் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் வந்து அப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்கிறார், சரி உன்னை யாரெல்லாம் வந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு நீ நல்லது பண்ணணும், நீ வந்து அவங்க கேட்குற வரத்தை வந்து நீ கொடுக்கணும்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா காளிங்கனுக்கு அந்த வரத்தை கொடுத்ததுனால இந்த நம்ம வந்து சர்ப்ப பூஜை பண்ணும் பொழுது
அவங்க நமக்கு அந்த நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையும் உண்டு. இன்றைய நாளில் இந்த நாக சதுர்த்தி என்று காளிங்கன், கார்கோடகன், வாசுகி, அனந்தன் இப்படி இந்த நாகலோகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நாக தேவதைகளை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு எல்லா விதமான சர்ப்பதோஷங்களும் நம்மளை விட்டு அகலும். என்ன நேயர்களே, இன்றைய இந்த சுபகிரகம் நிகழ்ச்சியில் நாம் நாக சதுர்த்திக்கு என்ன சிறப்பு, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.